அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இன்னும் 6 மாசத்துல திமுக ஆட்சி மலர்ந்துரும். காவே கம்பெனியை கூட்டாமலே வந்து திமுகல வந்து காவே கம்பெனிகள் திமுகல வந்து இணைவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அனிதா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, அவரை பொறுத்த மட்டும் அவர் கட்சிக்காரங்களை வந்து குஷிப்படுத்தி வைக்கணும். மிகப்பெரிய அதிர்ச்சியான தோல்வி வந்துருச்சு. அதனுடைய விளைவா அவர்களை நம்பிக்கை கொடுக்கறதுக்காகவும் 6 மாசம் கழிச்சு இந்த குடுகுடுப்பக்காரன் சொல்லுவாங்க, நம்ம குடுகுடுப்ப ஜோசியம் பார்க்குறவங்க, சாமி நல்லா இருக்கு, அடுத்த 6 மாசத்துல உனக்கு வந்து எல்லாம் சரியாயிரும், 3 மாசம் கழிச்சு ராகு கேது மாறிடும், அதுக்கப்புறம் சனி இங்க இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரன் சொல்றாப்புல ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல ஜோசியக்காரர். அவரை பொறுத்த மட்டும் அவருடைய ஜோசியம் பலிக்குமான்னுட்டனா பலிக்காதுங்கிறத, பலிக்காத ஜோசியக்காரராக இருக்கிற அண்ணாச்சி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. போலீஸ் துறை வந்து முழுமையா செயல்பட விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து போலீஸ் துறை வச்சிருக்கிற முதல்வரோட செயல்பாடு சரியில்லை அப்படின்றீங்களா? வேறையா இருக்கு, படிச்சது வேறையா இருக்கு நினைக்கிறேன். நான் சொன்னது என்னன்னா, லாக்அப் மரணங்களை பற்றிய கேள்வி. லாக்அப் மரணம்ங்கிறது பிரிட்டிஷ்கார காலகட்டத்திலிருந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் அது பழக்கமாயிருச்சு. இதை ரிஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம காவல்துறை சார்ந்தவர்கள சிலர் செய்யற தவறுகளை வந்து மொத்த காவல்துறை மேலே போட முடியாது. நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவர்களுடைய மன அழுத்தத்தாலையும் கோபத்தாலையும் இப்படிப்பட்ட நிலைகள் உருவாகுது. இது வந்து இப்ப கன்னியாகுமரியில் நடந்தது அந்த குட்காவிற்கு அந்த தம்பியோட பிரச்சனையும் நம்ம அப்படித்தான் பார்க்கணும். காவல்துறையில சீர்திருத்தம் தேவை. காவல்துறையில அதிகாரிகள் மேல் இருக்கின்ற அந்த கீழ் லெவல்ல ஹேண்டில் பண்ற கைதிகளை ஹேண்டில் பண்ற அந்த முறைங்கிறது மிக மிக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதுல ரிஃபார்ம் வேணும். செயல்படுத்தணும். அது செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசுடைய பணம் வேணும். தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோடி அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தான் மனப்பான்மை மாதிரி பாக்குறத, மதுரை மெட்ரோவா இருக்கட்டும், கோவை மெட்ரோவா இருக்கட்டும், திருச்சி மெட்ரோவா இருக்கட்டும், இதெல்லாம் வராம தடுக்கிறது மோடி அரசு. மோடி அரசு தொடர்ந்து 4 சீட் இருக்கும்போதே அந்த இப்படி நம்மளை மாற்றாந்தான் பண்ணாங்க. இப்ப போதா குறைக்கு 1 சீட் ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்ப எவ்வளவு வெறியோட இருப்பாங்கன்னு பார்க்க முடியும் மோடி அரசு. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுங்கிற மோடி அரசு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா பாஜக காரர்கள் பார்த்தீங்கன்னா வேற வேஷம் போட்டு புது கதைகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மை பொறுத்த மட்டும் மோடி அரசு தமிழகத்திற்கு எதிரான இந்த மனப்பான்மையை மாற்றணும். அதை எப்படி காட்டணும்னு கேட்டீங்கன்னா, மதுரைக்கு மெட்ரோ கொடுக்கணும், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கணும், திருச்சிக்கு மெட்ரோ கொடுக்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.